ஆங்கில புது வருட பிறப்பையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோவிலில் தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை விரிவாக வழங்கலாம். வணக்கம். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இந்த வருடம் இனிய வருடமாக அமைய வேண்டும் என்று தொடர்ந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக நீண்ட நெடிய வரிசையில், அதுவும் பார்த்தோம் என்றால் ஆற்காடு நெடுஞ்சாலை முதலே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து பல வரிசைகளில் நின்று தொடர்ந்து சாமி தரிசனமானது செய்து வருகிறார்கள். காலை 5 மணி முதல் நடையானது திறக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்று இரவு முழுவதும் நடையானது இன்று இரவு வரை நடையானது திறக்கப்பட இருக்கிறது. வழக்கமாக பார்த்தோம் என்றால் காலை நடை திறக்கப்பட்டால் மதியம் 12 மணி அளவில் நடை தாக்கப்படும். அதே போல மாலை 4 மணி முதல் 9 மணி வரை நடையானது திறக்கப்பட்டு சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆயிரக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் இருந்தும் தொடர்ந்து வருகை தந்த வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நடையானது இன்று நாள் முழுவதும் திறக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டு வருகிறது. சென்னை மட்டும் அல்லாமல் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டும் அல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கூட தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனை தரிசித்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பார்த்தோம் என்றால் காலை முதலே சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட நெடிய வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.